வெற்றிவேல் முருகனுக்கு, அழகன்மலை முருகனுக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அழகன்மலை வள்ளி தேவசேனா சமேத அழகன் முருகன் திருக்கோயில். நம்முடைய திருக்கோவில் கும்பாபிஷேகமாகி மண்டலாபிஷேக பூஜை நடந்துட்டுருக்கு. இந்த மண்டலாபிஷேக பூஜை நடுவில் மகாதீபம், கார்த்திகை மகாதீபம் இங்கே ஏற்றிருக்கோம். ரொம்ப விசேஷமான முறையில் இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடிட்டு இருக்கோம். முதல் முறையாக இந்த மலையில் ஏற்றுறோம். கோவில் கும்பாபிஷேகமாகி மண்டலாபிஷேகம் நடந்துட்டுருக்கு. முதல் முறையாக இந்த மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கு. இந்த மகாதீபத்துக்காக விசேஷமான முறையில் ஒரு பெரிய கொப்பரை ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். ஒரு 300 லிட்டர் நெய் பிடிக்கிற மாதிரியான ஒரு கொப்பரை. அதில் 200 மீட்டர் காடா திரி போட்டு ரொம்ப விசேஷமாக அந்த தீபம் ஏற்றிருக்கோம். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த தீபத்தை தரிசனம் பண்ணி சுவாமியுடைய அனுகிரகத்தை பெற்றுட்டு வராங்க. இந்த மண்டலாபிஷேகத்துடைய பூர்த்தியானது டிசம்பர் 21ஆம் தேதி ரொம்ப சிறப்பாக ஹோமங்கள், மாலையில் மகா திருக்கல்யாணம், இந்த வைபவங்கள்லாம் தொடர்ந்து நடக்க இருக்குது. அதுலேயும் எல்லா பக்தமைய என்பவர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி வேண்டுகின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரில் வந்து ஏற்கனவே 3 மலைகள் அது இந்திய அளவில் மிக பெருமையாக பேசப்பட்டு வருகிறது. அந்த 3 மலைகளும் ஒரே நேர்கோட்டில் உள்ளதாக நிறைய ஆராய்ச்சிகளில் நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது. அந்த 3 மலைகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன். அதன் தொடர்ச்சியாக இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரில் அதே நேர்கோட்டில் புதியதாக அழகன் மலை மீது அழகன் முருகன் வள்ளி தெய்வேன சமேதா கோவில் துவங்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெற்று வருகிறது. இந்த மண்டல பூஜை வேளையில் இன்று கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு இதே கோவிலில் ஒரு மிகப்பெரிய கொப்பரை அமைக்கப்பட்டு 300 லிட்டர் நெய் தீபங்கள் ஏற்றப்பட்டுள்ளது. இதை காண பக்தர்கள், பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருந்திரளாக திரண்டு முருகன் அருள் பெற்று இந்த மகா தீபத்தை தரிசனம் செய்து வருகிறார்கள்.